ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கணிப்பு பார்த்தீங்கன்னா 6/3/2024 கணிப்பு. அதான் 5/3/2024 ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 9785 கொடுத்துருக்காங்க. நல்லா பாருங்கள், 9785 கொடுத்துருக்காங்க. நம்ம கொடுத்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 டிஜிட்டில் கொடுத்துருந்தோம். 765 கொடுத்துருந்தோம். ஒரு நம்பரில் மிஸ் ஆயிடுச்சு. பிசியில் டேரெக்டாக 85 கொடுத்துருந்தோம். அது 85 பாஸ் ஆயிடுச்சு. ஸோ வாங்க இன்றைக்கி கணிப்பு பார்ப்போம். 6ஆம் தேதி கணிப்பு. 6ஆம் தேதி ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா அக்ஷயா 087. இந்த 85மே இங்கே 75 ட்ரா நம்பரு, இங்கே 85. ஏசியில் 75 டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதில் அப்படியே 5க்கு சைபருக்கு பவர் வச்சு அப்படியே திருப்பி அடிச்சிருக்காங்க ரிசல்ட்டு. ஸோ அப்போ இந்த 6ஆம் தேதி வந்து இந்த நம்பர் வரணும், அப்படிலாம் இந்த நம்பர், இந்த 2 நம்பருக்குள்ளே தான் கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ வாங்க இன்றைக்கி எனக்கு கெஸ்ஸிங் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கெஸ்ஸிங், இந்த கெஸ்ஸிங் வந்து பார்த்தீங்கன்னா 50-50. சாரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அக்ஷயா இது 50-50 தான் ட்ரா நம்பரு. ஸோ 50-50 நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த ரெகுலராக அவங்க ரிசல்ட்டு, அவங்களோட ரிசல்ட் இது ரெகுலராக அவங்க கொடுக்குற நம்பரு. இதில் பார்த்தீங்கன்னா 92 கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது கடைசி ரிசல்ட்டு 928. 92 இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, ஒரு 4 இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த நம்பருக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒன்று 58, ஒன்று 10, ஒன்று 99, ஒன்று 90 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நம்பருக்கெலாம் பார்த்தீங்கன்னா இங்கே சைபர், அதாவது 10க்கு பார்த்தீங்கன்னா, அதாவது ஏபியில் ஏபியில் 20ன்னு எடுத்துக்கோங்க. 10க்கு 20. இந்த 99 கொடுத்துருக்காங்க. 99க்கு பார்த்தீங்கன்னா 88. தெளிவாகவே போகிறேன், இருங்க. தெளிவாக போகிறேன், நல்லா பார்த்துக்குங்க. ஏபி 10க்கு 20, 99க்கு 88. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 90 கொடுத்துருக்காங்க. 90க்கு அப்படியே பவர் பார்த்தீங்கன்னா 45. இங்கே 58ன்னு கொடுத்துருக்காங்க. 58க்கு பார்த்தீங்கன்னா 09. இந்த நம்பர் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஏபியில் சப்போர்ட்டில் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து பிசி பார்ப்போம். ஸோ பிசியில் பார்த்தீங்கன்னா இங்கே 28 கொடுத்துருக்காங்க. 2 இடத்துல கொடுத்துருக்காங்க. இங்கே 28. 28க்கு பார்த்தீங்கன்னா 21 கொடுத்துருக்காங்க. இங்கே 27 கொடுத்துருக்காங்க. ஸோ பிசியில் பார்த்தீங்கன்னா இங்கே 21க்கு பவர் 7, நம்ம ஒன்று அப்படி வச்சுக்கலாம். 71 வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே 27 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே மேலே 35ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 3க்கு பவர் 8, 0க்கு பவர் 0. ஸோ இங்கே 80ன்னு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மேலே 90ன்னு இருக்குது. ஸோ 80க்கு பார்த்தீங்கன்னா 27ன்னு கொடுத்துருக்காங்க அடுத்த நம்பரு. 28க்கு அடுத்த நாள் 27ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே 90, 28ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஒன்று 29ன்னு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. 29ன்னு எடுத்து ட்ரை பண்ணுங்கள். பிசியில் இந்த 2 நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது.
ஸோ வாங்க இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்ப்போம். இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு 9785 இருக்குது. இதே நம்பரு, அதாவது பார்த்தீங்கன்னா உள் நம்பர் 959 கொடுத்துருக்காங்க. இதே உள் நம்பர் பார்த்தீங்கன்னா 959ன்ட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. இதனோட உள் நம்பர் இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே வெளி நம்பராக வச்சுருக்காங்க, இங்கே உள் நம்பராக வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இதுக்கான வெளி நம்பரை எடுத்து ட்ரை பண்ணுவோம். இந்த நம்பரு இங்கே பார்த்தீங்கன்னா 313 இருக்குது. இங்கே 734 இருக்குது. ஸோ 313க்கு பார்த்தீங்கன்னா ஏபிசியில் அதாவது ஏபிசி 3 டிஜிட்டில் நல்லா பாருங்கள். ஏபிசி 3 டிஜிட்டில் 313 கொடுத்துருக்காங்க. நம்ம 633 எடுத்துக்குவோம். ஏன் 633 பார்த்தீங்கன்னா இங்கே 313க்கு இங்கே 1க்கு பவர் 6ன்னு வச்சுட்டோம். 33 நம்ம பிசியில் எடுத்துட்டோம். ஏன்னா இங்கே 8க்கு பவர் 3, 5க்கு 3 எடுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குன்றதுனால நம்ம 3 இங்கே எடுத்தாச்சு. 633 ஒரு நம்பர் ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு நம்பர் 734 கொடுத்துருக்காங்க. 734ங்கிறத டேரெக்டாக நம்ம 734 எடுத்துக்கலாம். 734 இந்த 2 நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏபிசியில் இந்த நம்பர் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அடுத்து வாங்க இன்னொரு பேட்டர்ன் 4 டிஜிட் ஒன்று பார்ப்போம். 4 டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே இன்றைக்கான நம்பர் பாக்ஸில் போட்டிருக்காங்க. அந்த நம்பர் தான். இதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம 4 டிஜிட்டில் எடுத்தோம்னா இது கரெக்டான இந்த நம்பருக்கு ஈக்குவலாக நம்ம எடுத்தோம்னா இந்த நம்பருக்கு ஈக்குவலாக எடுக்கணும். இப்படி எடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா 4908ன்னு வரும். இதை நம்ம அப்படியே திருப்பி போட்டோம்னாக்க 4890. இன்னொரு நம்பர் இது அப்படியே திருப்பி போட்டிருக்கோம். இது பவர் நம்பர் கொடுத்து எடுத்துருக்கோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா 9457. இந்த 3 நம்பர் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். நல்லா பார்த்துக்குங்க. நல்லா ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன். 4908 4890 9457 இந்த நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 4 டிஜிட்டில் கம்பல்சரி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. 4 டிஜிட்டில் இன்னொரு பேட்டர்ன் அப்படியே பார்த்தீங்கன்னாக்க இங்கே பார்த்தீங்கன்னா 87, அதாவது ஏபியில் இங்கே ஏபியில் 97. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 77ன்னு வரணும். இங்கே சி போர்டுக்கு பார்த்தீங்கன்னா 0 கொடுத்துக்கலாம். சி போர்டுக்கு 0. இப்போ ஏபியில் 770, இந்த பேட்டர்ன் படி 770 கொடுத்துருக்கோம். இங்கே 3 1ன்னு கொடுத்துருக்காங்க.
ஸோ 1க்கு அடுத்து 0 அப்படி இல்லைனா 3 1 3 வந்துருச்சு. இந்த பேட்டர்னில் அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 2. ஸோ 1 770 இல்லைனா 772. இந்த 2 நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுலேயே பார்த்தீங்கன்னா 4 டிஜிட்டுக்கான நம்பர் பார்த்தீங்கன்னா 1 87 70 0772. இந்த நம்பர் தான் ஃப்ரெண்ட்ஸ் 4 டிஜிட்டில். இந்த நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க நம்ம எப்பொழுதும் ரெகுலராக கொடுக்குற ட்ரா நம்பர் ரிசல்ட்டை பார்ப்போம். இன்றைக்கி ட்ரா நம்பர் ரிசல்ட்டை வச்சு எடுத்த நம்பர் இந்த நம்பர் தான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இதில் நம்பர் கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். ஏபிஎஸ்சிபிசியில் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் எடுத்துக்கோங்க. அது இது வரைக்கும் தான் நம்பரு. இது வந்து டபுள்ஸில் வந்தால் இந்த நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் டபுள்ஸில் 77 ஒன்று எடுத்துக்கோங்க. சப்போர்ட்டில் 77 சப்போர்ட் இல்லை, மெயினில் எடுத்துக்கோங்க. இப்போ ஒன்றே ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன். ஏபிசியில் கம்பல்சரி ஸ்ட்ராங்காக இருக்க நம்பர் இந்த நம்பர் தான். இது இல்லாமல் உள்ளே ஒரு கொஞ்சம் நம்பர் கொடுத்துருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி வந்து உள்ளே இருக்க நம்பர் கொஞ்சம் மேக்ஸிமம் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதில் எல்லாமே ஒவ்வொரு செட்டு வச்சு பாருங்கள். கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 4 டிஜிட்டில் சிங்கிள் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். இது இல்லாமல் உள்ளே நீங்கள் மெயின் பேட்டர்னில் அது உள்ளே கொடுத்துருக்கேன். இந்த நம்பரோட நீங்கள் உள்ளே கொடுத்துருக்க நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதில் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அதாவது பார்த்தீங்கன்னா 5ஆந்தேதி ரிசல்ட்டில் யார் யார் வின் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி கொஞ்சம் புதுசாக ஒன்று ட்ரை பண்ணியிருந்தோம். அதாவது மிஷின் நம்பரை வச்சு நம்பர் எடுக்கலான்ட்டு. அது இன்றைக்கி கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதாவது 6ஆந்தேதி ட்ரை பண்ணுறேன். 6ஆந்தேதி அதே மாதிரி 2:40க்கு திரும்ப இன்றைக்கி வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். கமெண்ட் பாக்ஸில் வந்து பாருங்கள். உங்களுக்கு செட் ஆகுச்சுன்னா அந்த நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த நம்பர்லேருந்து வின்னிங் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த நம்பர் நான் கொடுத்துருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களோட இப்போ நீங்கள் ஒரு நம்பர் எடுத்து வச்சுருப்பீங்க இல்லை, இன்றைக்கி வந்து இந்த நம்பர் தான் போடணுன்ட்டு. அந்த நம்பரோட மேட்ச் ஆகுனுச்சுன்னா, உங்களுக்கு செட் ஆகுனுச்சுன்னா எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய கணிப்பில் பொறுத்த வரைக்கும் இந்த நம்பர் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நமக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். யார் யார் வின் பண்ணீங்கன்ட்டு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு தெரியும். உங்களுக்கு வந்து நான் வீடியோ போகிறதுல ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா, எந்த பிரச்சனை இருந்தாலும் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி பண்ணி திரும்ப போடுறேன். அது என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி.